நிறைய நேரங்களில் நம்ம ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அதை பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் இதை நம்ம பண்ண வேணாமே, இது கரெக்டாக வராது, நம்ம அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்னு உங்களை வேறு யாரும் கிடையாது, உங்கள் மனசே உங்களை இழுத்து பிடிச்சு உங்களை முன்னேறி விடாமல் தடுத்துருக்கா? நிறைய இடங்களில் நம்மளே ப்ளேம் பண்ணிக்கிட்டு, நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு, நமக்குன்னு ஒரு சுற்றி வலையை போட்டுக்கிட்டு வெளியில் பார்க்காம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்திருக்கீங்களா? அப்போது இந்த எபிசோட் உங்களுக்கான பதிலை தரப்போகுது. ஹவு டு பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த பிரிசன் ஆஃப் யுவர் மைண்ட். ஒவ்வொருத்தரோட மனசும் அவங்களுடைய பார்வைகள்லையும் அவங்களுடைய எண்ணங்கள்லையும் தான் அந்த வாழ்க்கையவே உங்களுக்கு கரெக்டாகவும் தவறாகவும் மாற்றி அமைக்குது. அப்போது எப்படி இந்த பிரிஷன், இந்த ஜெயில், நம்ம மனசு நம்மளுக்குள்ளே சுற்றி போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கூண்டை உடைச்சி எரிஞ்சு நம்ம எப்போவுமே நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அடைவது எப்படி? இதுதான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எப்போவுமே உங்கள் நினைப்பாகவே இருக்குங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? நிறைய நேரங்களில் உங்களுடைய மெசேஜை பார்க்கும்போது, நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை படிக்கும்போதும் வரக்கூடிய சந்தோஷம் ரொம்பவே அதிகம். உங்கள் சப்போர்ட்டனால தான் இவ்வளோ தூரம் ரன் பண்ண முடியுது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் சொல்கிற மாதிரி, இது முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன தூண்டுகோலாக இருந்துட மாட்டேனா அப்படின்ற எதிர்பார்ப்போடு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஒரு 10,000 நண்பிகளை ரீச் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டிஃபைல மட்டும். மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கூட்டினா கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 பேர் வருவாங்க. அதில் ஒவ்வொரு எபிசோடையும் 1000 பேர் பக்கத்தில் கேட்குறீங்க. அதில் 10 to 100 பேர் பக்கத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே எனக்குள்ள ஒரு உந்துதலையும் எனக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இதை தொடர்ந்து முன்னேறணும். தொடர்ந்து அடுத்து நிறைய மக்களை சென்றடையணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடணும் நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக் எதுனாலும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் அனதர் ஒன், நம்ம ஒரு குவிக் பூஸ்டர் பாட்காஸ்ட், நம்ம ஆர்ஜே மனோவோட தமிழ் செல்ஃப் ஹெல்ப் குவிக் பூஸ்டர் வீடியோ பாட்காஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். அதில் 1 minute உங்களுக்கு ஒரு குவிக் பூஸ்டர், ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்காக லைவாக வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதையும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாகணும். ப்ளீஸ் கொடுங்க. ஆல்ரைட், நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். ஒன் மோர் திங் லாஸ்ட், நம்மளுடைய பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரெக்டாக உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ், உங்களை உந்தி தள்ளக்கூடிய கண்டென்ட்ஸ் டெய்லி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரைட், நம்ம டாபிக் இன்றைக்கி பார்த்தோன்னா, நம்ம மனிதர்கள் எப்போவுமே நம்ம மனசாட்சிக்கும் மனசுக்கும் சிறைப்பட்டு தான் கிடப்போம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானே? நிறையா நேரங்களில் இதை நல்லா பண்ணிட முடியும்னு நினைக்கும் போதே, ஐயோ இது வேணாம், நம்ம கரெக்டாக வராது, நம்மளை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க, அந்த ஸ்டேஜுக்கு போய் நல்லா பேசிட முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போதே இது நடக்காது அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு. சுற்றி இருக்கவங்க எத்தனை பேர் நம்மளை அழுத்தினா கூட நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் நம்மளை ரொம்பவே டம்ப் பண்ணும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம மனசை நிறைய இடங்களில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க விட்டுருவோம். அது நம்மளை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். இது கரெக்ட், இது தப்பு அப்படின்ற மாதிரி.
ஸோ இந்த மாதிரி நேரங்களில் மனசு உங்களுடைய ஃப்ரெண்டாக இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும். உங்கள் எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணும், உங்கள் ஃபீலிங்ஸை ரொம்ப பிரேக் பண்ணும். ஸோ ஜெனீவன் பிலாசபர், அவரோட பேர் ஜீன் ஜாக்வஸ், என்ன சொல்கிறான்னா, மேன் இஸ் born ஃப்ரீ பட் எவ்ரிவேர் ஹீ லிவ்ஸ் இன் செயின்ஸ். மனிதர் பிறக்கும் பொழுது ரொம்ப சுதந்திரமாக தான் பிறக்கிறான். ஆனால் வளரும் பொழுது நிறைய மன அழுத்தத்தினாலையும் மன குமுறல்கள்னாலையும் மனதிற்கு கைதியாக மாறுறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள், அவங்க நினச்சா அவங்க மைண்டை லிமிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்வதே கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணிக்கிட்டு இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே நிறைய வரையறுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அங்கேயே நிறுத்திடுறாங்க. அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக மாட்டுறாங்க. அதுதான் அங்கே கஷ்டமே. நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்களும் அதில் ஒரு ஆள்னு நினச்சிக்கலாம். ஐ ஆம் நாட் குட் எனஃப் அப்படின்னு தோன்றது. நான் இதுக்கெலாம் கரெக்ட் கிடையாது, எனக்கெல்லாம் அந்த திறமை இல்லவே இல்லை, ஐயோ எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள். ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப். என்னால் வாழ்க்கையில் அடுத்த ஒரு இலக்கை இல்லை அடியை எடுத்து வைக்க முடியவில்லை, நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் ஏன் நான் தோக்குறேன்னு தெரியலை. ஐ ஆம் கைண்ட் ஆஃப் ஸ்டக். நான் ஸ்டக் ஆகிட்டேன், ஒரு இடத்துல நிற்கிறேன், என்னால் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியலை, ஏன்னு புரியலை, எதுக்குன்னு தெரியலை. இந்த உலகமே ரொம்ப மோசமானது, இந்த உலகமே ரொம்ப இருட்டானது அப்படின்ற எண்ணம். மனிதத்துவம் ஃபெயில் ஆயிடுச்சு, எல்லா இடங்கள்லையுமே தவறுகள் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. அப்போது இந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்னா, ஸோ யூ ஆர் த ஒன். நீங்கள் உங்கள் மனசுக்கு சிறை கைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே நீங்களே லிமிட்டேஷனை வகுத்துக்கிட்டு ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய 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 பயத்தோட, பயம் கலந்த நிறைய பிரச்சனைகளோடையும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் மென்டல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு ஃபேவரட் ஸ்டாக்கிக் பிலாசபர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ பட் ஹவ் யூ ரியாக்ட் தட் இட் மேட்டர்ஸ். ஸோ நிறைய இடங்களில் இந்த ஒரு பிலாசபியை ஃபாலோ பண்ணோன்னா வாழ்க்கையில் ஈஸியாகவே வென்றுடலான்றது வெற்றி என்பது நிம்மதி தான் நான் சொல்லுவேன். அந்த நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு நினச்சி மனசு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு துவண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத விட அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, ஹவ் யூ ரியாக்ட் இட் தட் மேட்டர்ஸ். நம்ம எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அந்த பிரச்சனை பூதாகரமாகவும் ஒன்றுமே இல்லாதாகவும் மாறுது. உண்மைதானே? யோசிச்சு பாருங்கள். அவர் ரியாக்ஷன்ஸ் ஆர் மேட்டர். நான் ஃபீலிங் ஸ்டக் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்க போகிறோம். நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம பெட்டராக மாற்றிக்கணும் அப்படின்னா சில முயற்சிகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த நேரங்களில் தான் நம்ம மனசை கூர்மையாகவும் நம்ம மனசுக்கு அடிமையாகாமல் மனசை நண்பனாக மாற்றி அதை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது அந்த மாதிரியும் நம்ம கொண்டு போகணும். இந்த மனசு அப்படின்றது உடையக்கூடியது தானே, ஈஸியாக உடையக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக யாராவது ஒரு ஆள் ஒரு வார்த்தையை சொன்னால் அப்படியே நம்ம உடஞ்சிருவோம். நம்ம பிடிச்சவங்களாக இருக்கலாம், பிடிக்காதவங்களாக இருக்கலாம். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காதவங்க பேசுகிறது கூட நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான், நம்ம உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு, இந்த பாதையில் ட்ராவல் பண்ணால் எல்லாமே ரைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓவர் கம் பண்ணோன்னா, நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு சாதகமாக அமைச்சிக்க முடியும்.
நம்ம நிறைய நேரங்களில் நமக்குள்ளே நம்ம லிமிட் பண்ணுற மாதிரி நிறையா வார்த்தைகளை சொல்லுவோம். நம்மளை தூக்கி கொண்டு போய் நம்ம மெண்டல் ஜெயிலுக்குள்ளே போட்டுக்குவோம். இது எல்லாமே நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கக்கூடிய விஷமிகள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நேரங்களில் நம்ம எக்ஸ்டென்சியலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சைக்காலஜியில். எக்ஸ்டென்சியலிசம்னா aware of the threat of human existence but empowers us to take control and create the reality we want. நம்ம ரியாலிட்டி நமக்கு என்ன வேணுன்றத மனசுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது. அது சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா எல்லா நேரங்கள்லேயுமே அது கரெக்டுன்னு கிடையாது. இன்னொருத்தர் எக்ஸ்டென்சியல் பிலாசபர் ஜீன் பால் ஸ்ட்ராட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, man is condemned to be free because once thrown into the world he is responsible for everything he does. மனிதன் சுதந்திரமாக வாழ பிறந்தவன். ஆனால் அந்த உலகத்துக்கு வரும்போது அவனை அறியாமலே அவன் மனசு மூலமாக கட்டி ஒரு இடத்துல நகல முடியாமல் மாற்றிக்கிறான். அவன்தான் அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் அவன் தான் காரணம் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. உண்மை தானே? கண்டெம் டு பி ஃப்ரீ, அந்த அவர் சொன்னதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் இன்டர்ப்ரெட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நம்ம சாய்ஸ், நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் இன்றைக்கி என்னவா இருக்கிறேன், என்ன ஆக்ஷன், என்ன செயல்கள் நான் எடுக்கிறேன், அதை பொறுத்து தான் நம்மளுடைய நாளையும் அமையுது. உண்மை தானே? இது யாரையுமே எவனோ ஒருத்தன் பண்ணுறது சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் ஒரு 5% உண்மையாக இருக்கலாம். யாரோ ஒருத்தரோட செயல் நம்ம வாழ்க்கையை அழிக்கும், யாரோ ஒருத்தரோட செயல் நம்ம வாழ்க்கையை கெடுக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த இடத்துலையும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்படியாவது அந்த பிரச்சனை, அடுத்தவனால் வரக்கூடிய பிரச்சனையை எஸ்கேப் ஆகிட்டு ஓடுறது, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிற மாதிரியான எண்ணங்களை உருவாக்குறது, இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய செயல்களில் தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே வைக்கக்கூடிய இந்த ஒரு செயின் வலைகள் நம்மளை முந்தி போகாமல் விடாமல் தடுக்கக்கூடிய இந்த ஒரு சக்தி, கெட்ட சக்தி, அதை எல்லாத்தையும் உடச்செறியக்கூடிய குணம் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் ஹவ் யூ ரியாக்ட், அதுதான் மேட்ரு. ஸோ எல்லாமே முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்மளுடைய எமோஷன்ஸையும் நம்மளுடைய அந்த மைண்டு கத்துற கெட்ட விஷயங்களையும் தூக்கி போட்டு நம்மளுடைய ரைட் சாய்ஸை சூஸ் பண்ணணும். அப்போது நமக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ளே துளிர் விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். நம்மளை தடுக்கக்கூடிய எண்ணங்கள், பக்கத்தில் இருக்கவன், தூரத்தில் இருக்கவன், சுற்றி இருக்கவன் நம்மளை தடுக்கிறத விட நம்மளை தடுக்கிறத நிறைய இடங்களில் நம்மளை தோல்வி அடைய செய்யும், விரக்தி அடைய செய்யும். அப்போது நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் நம்ம ரொம்பவே வளர்ச்சி அடையக்கூடிய மனநிலையிலும் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த எபிசோட் மூலமாக கற்றுக்குறோம். அப்போது நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்களுடைய அந்த மனசு தடுக்கக்கூடிய அந்த ஒரு வலையிலிருந்து வெளிவந்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்குவது ஈஸி தானே? 2 பாயிண்ட் சிம்பிளாக நீங்கள் என்ன சாய்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி how you react to the problem, how you react to the situation. So that is what matterங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி, அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க?
கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே உங்கள் மனசுக்கு நீங்கள் ஒரு கைதியாக உட்காராதீங்க. எனக்கும் கூட பரவாயில்ல, தோத்துட்டு போகிறேன், இன்றைக்கி தோக்குறேன், ஆனால் தொடர்ந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். இன்றைக்கி 230க்கு மேற்பட்ட எபிசோட்ஸ் நினச்சி பார்க்க முடியல. 3 வருஷமாக தொடர்ந்த போராட்டம், தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஜெயிக்கிறனோ தோக்குறனோ எனக்கு தெரியாது, ஆனால் 100 பேர் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு, என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களுடைய குரல் என்னை மாற்றி இருக்கிறது அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லும் போதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே ஏதோ ஒரு பீயிங் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி தான் நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள், பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்குங்க. யாருக்காகவும் எவருக்காகவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டுறாதீங்க. யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க, யாரோடையுமே போட்டி போடாதீங்க. நீங்கள் போட்டி போடக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அட் எண்ட் ஆஃப் த டேங்க நம்மளோட நிம்மதி, தட் இஸ் வாட் மேட்டருங்க. இன்றைக்கி நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான இடம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஜெயிச்சுட்டு போகிறாங்க, வெற்றி பெற்று போகிறாங்க, அது நத்திங்கில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? இஃப் யூ ஆர் இன்ஸ்பைரிங் ஃப்ரம் தம், நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னா தட் இஸ் வாட் பாசிட்டிவ். யூ கேன் டூ இட் வாட் எவர் யூ லைக். பட் ஆனால் இப்போ அதை பார்த்து நீங்கள் பொறாமல் போடுறீங்க, அதை பார்த்து வெந்து போகிறீங்க, அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெகட்டிவிட்டியை கொண்டு வரீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் குட்ல. என்ன சொல்கிறீங்க? மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை மனோ, இதில் நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம், இல்லை அடுத்த டாபிக் நீங்கள் இதை பேசலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து ப்ளீஸ் RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய மெசேஜையும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எனக்கு எழுதி அனுப்புங்க, தொடர்ந்து எழுதி அனுப்புங்க. ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன் மோர் ஐடியா கூட என்கிட்ட இருக்குது. நம்ம எல்லோரும் ஏன் விர்ச்சுவலாக மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், RJMano_. நம்ம கூடிய விரைவில் டைரக்ட் லைவ் கனெக்ஷன், ஜூம் மீட்டிங்கில், கூகுள் மீட்டிங், அது மூலமாக நம்ம மீட் பண்ணலாம். நம்ம ஒரு லிசனர்ஸ் மீட் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். நம்மளுடைய இந்த 250வது எபிசோட் சீக்கிரமே வரப்போகுது. அந்த நேரத்தில் உங்களை எல்லாத்தையும் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேரடியாக. இஃப் யூ லைக் ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஆல் ரைட், உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பி. அது மட்டும் இல்லை, உங்கள் 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டு இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு கூலி. கொடுக்கலாமே நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக சூப்பராக அமையும் நண்பி. நம்மளுடைய குவிக் பூஸ்டர் அந்த பாட்காஸ்ட்டையும் நீங்கள் லிசன் பண்ணணும் அப்படின்னா 1 நிமிஷத்தில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண முடிய, மோட்டிவேட் பண்ணக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் ரைட், அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது RJMano. நீங்கள் கேட்குறீங்க RJMano, தி தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பி. Bye bye. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.